ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு. காலையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாக்கு நான் சாங்ஷன் போட்டுருவேன் 50% டாக்ஸ் அப்படின்றாரு. சாயந்தரம் பேட்டி கொடுத்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார். நம்மால எவ்வளவு ஃப்ரெண்டுக்கு டேக்கா கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலேயே 3 அதிபரை பார்த்தவர் மோடி. ஒபாமாக்கும் காப்பியை கொடுத்தாச்சு, பைடனுக்கும் டீயை போட்டாச்சு, ட்ரம்பும் காப்பி சாப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணு. அதான் யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம 3 அதிபர்கள் மாறிட்டோம், இந்தியாவில் அதே ஆள் அப்படியே நிக்கிறாரு. மோடி அசராம சொல்றாரு, இப்பதானப்பா 3வது முறை, வெயிட் பண்ணுங்கப்பா, அப்படி 3rd டைம் தானே வெயிட் பண்ணுங்கன்றார். நண்பர்களே, இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்றா, மோடியை விட அதிகாலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் பக்கத்திலே இருக்கிறாங்க, சைனாலும் ரஷ்யாலும். ஆனால் அவர்கள் சர்வாதிகாரத்தால் நிற்கிறார்கள். இங்கு ஜனநாயகத்தால் மீண்டும் 3வது முறையாக மோடி வென்றிருக்காங்க. அதை பார்க்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிற்காங்க. பார்க்கும். இந்தியா எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கணும் பார்க்கிறதுக்கு முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை தேவைப்படுது. 75-77 எமர்ஜென்சி வந்த போது, அப்பதான் நான் பிறந்தேன், குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமா பண்ணணும், மக்கள் தொகை ரொம்ப பெரும் பாடா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இருந்த சஞ்சய் காந்தி யோசிச்சார். இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு உலகம் சொல்கிறது, உலகத்தின் இளமையான நாடு இந்தியா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க, பயங்கரமா பண்றாங்க, ஆட்களையே ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு. அப்ப மக்கள் தொகை ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமா அல்லது ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்க்க. இங்கேதான் திரு நரேந்திர மோடிக்கும் திருமதி இந்திரா காந்திக்குமான வித்தியாசம் கிடைக்கும். மக்கள் தொகையை ஒரு மைனஸ் பாயிண்டா பார்த்தாங்க. அந்த மக்கள் தொகையை வச்சுதான் சைனா வந்து உலகின் நம்பர் 1 நாடா இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கு. அந்த மேன் பவர் வச்சுதாங்க இருப்பாங்க. இன்னைக்கும் அதுதான் இந்தியாவுக்கும் துணை நிற்குங்கிற பாக்குறோம். ஆனா நமக்கு பார்வை எப்படிதான் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா உல்டாவா இருந்துச்சுன்னு பாக்குறோம். கோவிட் பீரியடுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சது செமி கண்டக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, நம்மகிட்ட சொந்தமா இல்லைன்னு. நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் எப்பயுமே புரட்சிகள் வெடிக்கும். ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ஸ்டெர்லைட்டை மூடியாச்சு. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா, காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்த இந்தியா காப்பர் இம்போர்ட் கண்ட்ரியா மாறிச்சு. தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல சைனாவும் பாகிஸ்தானும் கூட இருக்கு. அப்ப யாருக்காக நம்ம வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, தூத்துக்குடி இளைஞர்கள், தூத்துக்குடி பெண்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று போராடுகிறார்கள். தூத்துக்குடியில நேரடியாக 3000 பேருக்கும் மறைமுகமாக 30,000 பேருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனமா இருந்துச்சு. நம்ம எப்படி பாக்குறோம்? அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் சைட் மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு உலக நாடுகளுக்கு பூரா சைட்டே போயிடுச்சு, ஃபோர் சைட் இல்ல. ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு. காலையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாக்கு நான் சாங்ஷன் போட்டுருவேன் 50% டாக்ஸ் அப்படின்றாரு. சாயந்தரம் பேட்டி கொடுத்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார். நம்மால எவ்வளவு ஃப்ரெண்டுக்கு டேக்கா கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலேயே 3 அதிபரை பார்த்தவர் மோடி. ஒபாமாக்கும் காப்பியை கொடுத்தாச்சு, பைடனுக்கும் டீயை போட்டாச்சு, ட்ரம்பும் காப்பி சாப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணு. அதான் யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம 3 அதிபர்கள் மாறிட்டோம், இந்தியாவில் அதே ஆள் அப்படியே நிக்கிறாரு. மோடி அசராம சொல்றாரு, இப்பதானப்பா 3வது முறை, வெயிட் பண்ணுங்கப்பா, அப்படி 3rd டைம் தானே வெயிட் பண்ணுங்கன்றார். நண்பர்களே, இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்றா, மோடியை விட அதிகாலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் பக்கத்திலே இருக்கிறாங்க, சைனாலும் ரஷ்யாலும். ஆனால் அவர்கள் சர்வாதிகாரத்தால் நிற்கிறார்கள். இங்கு ஜனநாயகத்தால் மீண்டும் 3வது முறையாக மோடி வென்றிருக்காங்க. அதை பார்க்கும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிற்காங்க. பார்க்கும். அப்ப இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவன் கிடைத்தால் இந்தியா கொண்டாடுகிறது. பிரச்சனை மக்கள்கிட்ட இல்ல. இந்த நிகழ்ச்சியுடைய ஆர்கனைசர்ஸ் உட்பட அத்தனை பேருமே கவலைப்படுவாங்க, மக்கள் இப்படி ஆயிட்டாங்களே, மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. தலைவர்களுக்கு தான் பற்றாக்குறை, மக்களுக்கு பற்றாக்குறையே இல்லை. நல்ல தலைவன், தகுதியோட தலைவன், தலை நிமிர்ந்து தைரியமா வந்து நின்னு நான் இருக்கிறேன்னு சொன்னா அவன் பின்னாடி இந்தியா காத்திருக்கிறது எப்பயுமே. இவங்க திடீர்னு கூட்டணி மாத்திட்டு நம்ம சரியில்லை நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான 2 பெரும் சாதனைகளை இந்த மத்திய அரசு இந்திய அரசு செய்திருக்கிறது. டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் பல முறை நிறுத்திக் கொண்டே வந்தார். இந்திய அரசோடு சண்டையும் போட ஆரம்பித்தார், பாஜகவை விமர்சிக்கவும் ஆரம்பித்தார். யாருமே எதிர்பார்க்காத வகையில
வருமான வரியை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் விலக்கு கொடுத்தது இந்த இந்திய அரசு. கற்பனை பண்ண முடியாத விஷயம், யாரு எதிர்பார்க்காத விஷயம். 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா. ரொம்ப சமீபமா பாரத பிரதமர் பேசினாரு, தீபாவளிக்குள்ள நாங்க ஜிஎஸ்டி குறைக்கிறோம். கிட்டத்தட்ட 387 பிரிவுகளுக்கான ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டா அப்படியே கீழே கொலாப்ஸ் பண்ணி 2 பிரிவுகளையே தூக்கி விட்டு only 5% and 18%, 2% தான். சோ கிட்டத்தட்ட 357 பிரிவுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிட்டு 4 ஸ்லாபா 2 ஸ்லாபா மாத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய மகனை எம்எல்ஏவா வச்சிருக்கக்கூடிய விக்ரமராஜா இன்னைக்கு காலில் பாராட்டிட்டு போறார். நிர்மலா சீதாராமன், மோடி ஆஹா ஓஹோ அப்படின்னு போற. தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி ஸ்லாப குறைச்சா எங்களுக்கு நட்டம் ஆயிருமேன்னு சொல்றார். மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வருமானம் போயிரும் அப்படின்றார். கேரளா கம்யூனிஸ்ட் அரசு 20,000 கோடி ரூபாய் நட்டம் ஆயிரும். நேத்து வரைக்கும் ஜிஎஸ்டி வந்தா மாநில உரிமைகள் போயிரும்ன்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி குறைச்சோனே மாநில வருமானம் போயிருன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். இதைத்தான் தொலைநோக்கு பார்வை என்று சொல்கிறேன். நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நேற்றே கண்டுபிடித்து வைக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக பாரத பிரதமர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா ஜால்ரா போடுற மாதிரி இருக்கும். பிஜேபி கூட யாரும் இவ்வளவு ட்ரை பண்ணதுலயே பாண்டே பின்றானேங்கிற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்திக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் மக்கள் மூவ்மெண்டாக, பீப்புள் மூவ்மெண்டாக மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். டாக்ஸ் கட்டுறவங்களை கொள்ளையடிக்கிறவங்களா பார்த்த நாடு இது. அவனுக்கு என்னடா கோடீஸ்வரன், அவன் என்னடா பணக்காரன், சும்மா சம்பாதிச்சிருப்பானா அப்படின்னு நெகட்டிவா பார்க்க வச்சு. அம்பானி, அதானி அத்தனை பிசினஸ்மேன் நதியில நின்றுட்டு பிசினஸ்மேன் தான் இந்தியாவை தூக்கி நிறுத்துறார்கள் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 50 லட்சம் மட்டுமே இந்த ஜிஎஸ்டி 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கம்ப்ளைண்ட் 50 லட்சம் பேர் தான் கட்டிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி. இன்னும் 8 வருஷம் கழிச்சு 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறாங்க எவ்ரி மந்த். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். மக்கள் தானாக ஜிஎஸ்டி கட்ட தொடங்குகிறார்கள். அப்ப மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வரும். அது ஸ்வச் பாரத் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயங்கள்லயுமே கொண்டு வர்றார். தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னு தலைவர் ஃபீல் பண்ணாரு. தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு, என்ன குறைஞ்சிருச்சு? ஆதார் கார்டு கொண்டு வந்த போது இந்தியாவிலே நம்பர் 1 ஆதார் கார்டு வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. 98% உடனே வாங்கிட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் குழப்பம் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம. அப்ப இந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள், இந்த இன்கம் டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை நாளைக்கு கொண்டு வர போகிறது அப்படின்னு எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஜிஎஸ்டில. எவ்ரி மந்த் 1.25 லட்சம் கோடி. அப்ப என்னன்னா, சொந்த காலில் இந்தியாவை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா, மானியம் கொடுத்து நட்பு பாராட்டுகிறது இந்தியா. ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு, தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா பிரயோஜனம் இல்லை. மால்தீவ்ஸ் முறைச்சு பார்த்துச்சு, அப்புறம் பழகிட்டாரு. மேரா தோஸ்த், எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான், வழியே இல்ல. பஸ் 140 கோடி மக்கள் தொகை தி கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட். வெறும் மக்கள் தொகையில மார்க்கெட். எங்கள்கிட்ட ஊரோட பேஸ்ட் வேண்டாம், நாங்க சாங்ஷன் பண்ணுவோம், நிப்பற நாங்க வேப்பங்குச்சி எடுத்து ஏதாச்சும் போயிட்டே இருப்போம். விஜயில இருந்து இண்டிஜினியஸ் வேப்பங்குச்சின்னு வித்துருவாங்க. இதுதான் பாரத் மாதா வேப்பங்குச்சி, இந்த வேப்பங்குச்சி போட்டீங்கன்னா இந்தியா வளரும் அப்படின்னு நம்மால் சாம்பலை வச்சு தேய்ச்சிட்டு போயிருவான். வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தாரு நினைக்கிறேன், அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியாவுக்குன்னாரு. நம்ம ஆளுங்க கேட்கவே இல்லையே, நீ விதிச்சுக்கோ எனக்கு என்ன பிரச்சனை. அவங்களே பொருளாதார தடை வச்சுட்டு அவங்களே பொருளாதார தடை வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னடா அப்படின்னு அங்க இருக்க பிசினஸ் மேன் எல்லாம் லாபிஸ் எல்லாம் சண்டை போயிட்டான். 140 கோடி பேர் மார்க்கெட் என்னது, நீ வேற நம்ம அவங்க நம்பி தான் பொழைச்சிருக்கோம். சைனாக்காரன் வாங்க மாட்டான், இந்தியாக்காரன் தான் ஏப்பா சாப்ப. ஓ இட்ஸ் அமெரிக்கன் பிராண்ட், இந்தியன் பிராண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது, அமெரிக்கன் பிராண்ட் யூஎஸ் அப்படின்னு நம்மளால தான் வந்தது. அது அமெரிக்கால இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் பிரமாதமான கம்பெனி. ஆனா அத மாதிரி உண்டாடும். யூஎஸ் தான் சார், நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். பாண்டே இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு போயிருவார், நாளைக்கு ஒரு பொண்ணு எங்க கொண்டு போயிருவாரு, பையன் எங்க கொண்டு போயிருவாரு, அதெல்லாம் தெரியாது. நமக்கு நம்ம பத்திரமா நமக்கு தானே. ஆனா இந்தியா அப்படிங்கிறத ஒரு மேட்டர் ஆஃப் பிரைடா மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவை ஒரு வேலைக்கார நாடு மாதிரி பார்த்துட்டு இடத்துல இன்னைக்கு ஒரு அறிவார்ந்த நாடு, ஞான பூமின்னு 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்துருக்கு.
தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய யாரும் வில்லிவாக்கத்தை தாண்டுவதில்லை. தான் பெரிய பிரச்சனை. வில்லிவாக்கம் தாண்டி உலகம் இருக்குன்னே தெரியல. தயவு செய்து குஜராத்துக்கு போனதெல்லாம் போதும். அதெல்லாம் பழைய நியூஸ். லேட்டஸ்ட் நியூஸ் யூபிக்கு வந்து பாருங்க, உத்தரப்பிரதேச போய் பாருங்க தெரியும். சார் டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோட்ல போர் விமானத்தை இறக்குறான். சார் போர் விமானத்தை இறக்குறான். டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோடு அப்படியே பல 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 கண்ணாடி மாதிரி. பனாரஸுக்கு போனா ஏர்போர்ட் அடையாளம் தெரியல எனக்கு. முன்னாடி 10 நிமிஷம் அசராம நின்னீங்கன்னா உங்க மூஞ்சிலே துப்பிடுவான் எங்க ஊருக்காரன். பான் போட்டுட்டு இருப்பான். சாரி நீங்க நிக்கிறீங்களா அசராம நீங்க ஏதோ தூண் செலவுல நினைச்சேன்னு துப்பிடுவான். இப்ப அப்படி வச்சிருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்க. போட்டி போட்டி ஏறுது. வளர்ச்சியை தடுக்கிறார்கள். சத்தீஸ்கர்ல பஸ்தர் மாவட்டத்தில் பள்ளி கூட அமைக்க முடியாது. ரோடு போட விட மாட்டாங்க. நீங்க தயவு செய்து பார்க்கணும், இந்தியா எவ்வளவு கடினமாக பேய் பிசாசு மாதிரி உழைச்சு முன்னேறிட்டு பார்க்கணும். ரோடு போடுவான் சார், ரோடு ரோலர்ல ரோடு போடுவான் சார். சுத்தி 18 போலீஸ்காரர் துப்பாக்கியோட இருப்பான் சார். எப்படியாவது வளர்ச்சியை கொண்டு வரணும்னு அடம் பிடிச்சு நிக்குது பாஜக அரசு. ரோடு போடுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அவன் வந்து ரோட்ல குண்டு வச்சிருவான். கேட்டான சொல்லும்போது ரோடு போட்டா ராணுவம் வந்துருமா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார். சைனா பார்டர்ல பூரா ரோடு போட்டா அவங்க ஈஸியா வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம ரோடு போட்டோம், அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ரோடு போட்டோம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய ராணுவ விமானங்கள் இறங்கி ஏறி பயிற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னா 3 நாள் சார் போதும் அப்படின்ட்டார். எவன் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு முடிக்க தெரியணும். எவன் ஆரம்பிக்கிறானோ அவன் தான் முடிக்கணும். வேற ஒருத்த முடிஞ்சா கேம் வேற. எவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் முடிக்கும். அப்படி அரட்டி எடுத்து ஆச்சரியப்படுத்தி தொலைநோக்கு பார்வையோடு வேகமாக புயல் வேகத்துல புலி வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கும் போது பின்னாடி பிடிச்சிருக்கிறாங்க.